வணக்கம், வெல்கம் டு சார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி தமிழ்நாடு. நான் உங்கள் உதயகுமார், ஃபிசிக்கல் டைரக்டர். இன்றைக்கான வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார் ஆல்மோஸ்ட் ஃபிசிக்கல் நான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு சார். ஆல்மோஸ்ட் 3 to 4 டேஸ் தான் இருக்குது. எனக்கு இந்த டைமில் ஒர்க் அவுட் பண்ணலாமா, ஃபிசிக்கல் செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நாள் ரெஸ்ட் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டுக்கிறாங்க. இது ஆல்மோஸ்ட் எல்லா வருஷமும் பார்த்தோன்னா நம்ம எண்ட் ஆஃப் த டே ஒரு 2 to 3 டேஸ் இருக்குது. அந்த டைமில் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் ஃபிசிக்கல் அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா பிஃபோர் டேஸ் எதுவுமே ஃபிசிக்கல் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1 மந்த்தாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஃபிசிக்கல் டேட் வந்தவொடனே தான் அவங்க அலட்சியமாக ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, ஃபிசிக்கல் எண்ட் ஆஃப் த டே வீக் டேஸ் குறைய ஆல்மோஸ்ட் பார்த்தோன்னா நம்ம ஒர்க் அவுட்டும் கொஞ்சம் கம்மியாக வந்தால் தான் நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் என்னென்னா, ஃபிசிக்கல் அட்டன் பண்ணும்போது எவ்வளோ நாள் நம்ம ரெஸ்ட் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டூடெண்ட்டே இருக்காங்க, சில பேருக்கு 6th டேட் கொடுத்துக்குறாங்க, 6ஆம் தேதி ஃபிசிக்கல் செலெக்ஷன் ஃபார் 1500 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தா 1500 மீட்டர்ஸ்க்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக 2 to 3 டேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 நார்மல் இருக்கிற பசங்களுக்கு 2 டேஸ் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் விடணும். ரெஸ்ட்னா ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் இல்லை. மார்னிங் ஸ்ட்ரெச்சிங் பண்ண போகிறீங்க, ஈவினிங் ஸ்ட்ரெச் பண்ண போகிறீங்க, ஜஸ்ட் வாக் பண்ண போகிறீங்க. வாக்கிங் ஃபார் 200 to 500 மீட்டர்ஸ் நீங்கள் வாக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் செகண்ட் டே என்ன பண்ணுறீங்க, மார்னிங் ஸ்ட்ரெச், ஈவினிங் ஸ்ட்ரெச், 200 மீட்டர்ஸ் வாக் பண்ண போகிறீங்க. இதை பண்ணிங்கனாலே போதும். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு எந்த வித பெயின் இல்லாமல் பண்ணலாம். நீங்கள் கம்ப்ளீட் ரெஸ்ட்னா கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. மார்னிங் அண்ட் ஈவினிங் இந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக எந்த ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. ஜாகிங் பண்ணுறதோ, வாக்கிங் பண்ணுறதோ, அட்லீஸ்ட் புஷ்அப்ஸ் எடுக்க, புல்அப்ஸ் எடுக்க எதுவுமே பண்ண தேவையில்லை. கம்ப்ளீட்டாக 2 டேஸ்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் 1500 கிளியர் பண்ண முடியும். சார் ஸ்டார் ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1500 முடிச்சோன்னா 1 or 2 டேஸ் தான் ரெஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த 1 or 2 டேஸில் ரோப்புக்கு ஒர்க் அவுட் பண்ணலாமா, இல்லை லாங் ஜம்ப் ஒர்க் அவுட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த வித கான்செப்ட் பண்ண தேவையில்லை. அந்த 1 or 2 டேஸ் இருக்குது அப்படின்னா, அந்த 1 or 2 டேஸை கம்ப்ளீட்டாக நீங்கள் ரெஸ்ட்டு விட்டால் தான் ரோப்பை பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும், லாங் ஜம்பை பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். சார் எனக்கு ரோப் ஏற முடியலன்னு சொல்லிட்டு அந்த டைமில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் டவுன் ஆகிடும். இதை பார்க்குற வியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் எந்த வித கான்சென்ட்ரேட் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக ரோப்புக்கு 3 to 4 டேஸ் கம்ப்ளீட் ரெஸ்ட் விடுங்க. நீங்கள் ரெஸ்ட் விட்டால் தான் ரோப் ஏற முடியும். நீங்கள் ஒரு நாள் ரெஸ்ட் விட்றேன், 2 டேஸ் ரெஸ்ட் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கிற பர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆகும். ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக 2 or 3 டேஸ் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் விடுங்க. ரெஸ்ட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ரெஸ்ட்னா கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவையில்லை. அட்லீஸ்ட் மார்னிங் அண்ட் ஈவினிங் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இது பண்ணாலே போதும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.